விழுந்திருக்க மாதிரி இருக்கு. அவருக்கு காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு, ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை இருக்கு. அவரால் தன்னை என்ன பண்ண முடியாது, காப்பாற்றிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில மாதிரிதான் பாவத்துல மனுஷர் ஒரு ஆள் காட்டியிருக்கு. எல்லாருமே நான் அப்படிதான் இருந்தேன். நாங்க அவரை பார்க்கும்போது அது நான் தான், ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன், நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். துன்மார்க்கமா இருக்கவங்களும் அப்படிதான் இருந்தாங்க. என்ன போல கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து வந்தவங்களும் அப்படிதான், கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்தில் வந்தவங்களும் அப்படிதான் இருந்தாங்க. இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம், அவங்க கிளிக் பண்ணும்போது பாருங்க, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என்ன நடக்குது, அதை விசுவாசிக்கும் போது இயேசுவின் ரத்தத்தினால நம்ம என்ன பண்ண முடியும், மீட்கப்பட முடியும். இன்னொரு கிளிக் பண்ணா இயேசுவின் ரத்தத்தினால நாம் மீட்கப்பட முடியும். ஒரு சின்ன ஒரு கருத்து, கற்பனை காட்சி நீங்க மனசுல இதை யோசிச்சுக்கோங்க. தெரிஞ்ச படம் தான், தெரிஞ்ச காட்சி தான், தெரிஞ்ச கருத்து தான். ஆனா ரட்சிப்பை பற்றி அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டா ரட்சிப்பு விலையேற பெற்றது. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 2 படிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கிடைச்சிருக்கு. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. உங்க எல்லாரும் நல்லாவே தெரியும். இப்ப இவரே தானே ஒன்றும் செய்யல, இவருக்கு காப்பாற்றணும்னு எந்த தகுதியும் இல்லை. இதை போல ஆண்டவர் மனிதனை ரட்சித்தார். ஒரு சின்ன பிரசன்டேஷன், நல்லா கவனமா பாருங்க, நான் சொல்றதையும் கேளுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரியும். நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு சமீபத்தில் தான் அதை பார்த்தேன். இதை ரொம்ப தியானம் பண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னு யோசித்தேன். பிரசன்டேஷனை பார்த்துட்டே நான் சொல்றதை கேளுங்க. எப்படி சிலுவைய ஒரு பாலமா பார்க்கறது, சிலுவைய மரணத்தின் முடிவில் வைக்கிற ஒரு அடையாள பொருளா பார்க்கறாங்க சிலர், அல்லது புனித சின்னமா பார்க்கறாங்க. ஆனா எப்படி சிலுவைய ஒரு பாலமா பார்க்கலாம் பார்க்கிறோம். தேவன் ஒளியா இருக்கிறார், ஒரு மனிதனை படைத்தார். தேவன் அன்பா இருக்கிறார், ஒரு மனிதனை தன்னோடு கூட நித்திய உறவில் இருக்க வேண்டும் என்று படைத்தார். ஆனால் பாவத்தின் நிமித்தமா மனிதன் தேவனை விட்டு தூரமாய் சென்று அவருக்கு எதிராக திரும்பிக் கொண்டான். பாவம் அவனை தேவனை விட்டு பிரித்து விட்டது. அவன் மரிக்கும் போது நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆக்கினையான ஒரு அவசியம் ஏற்பட்டது. ஆனால் அதை தப்பித்துக் கொள்ள நல்ல செயல்கள், படிப்பு, கண்ணியமான வாழ்க்கை, மத மார்க்கங்கள், நட்பணிகள், பல முயற்சிகளை மனிதன் உலகமெங்கும் எடுக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து இழந்து போனார்கள். ரோமர் 3:23 நமக்கு தெரியும். நற்கிரையினாலே ஒன்றுமே நடக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாருக்கும் மரணமும், உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் மரணமும் நியாய தீர்ப்பும் உண்டு. மரிக்கும் போது நித்திய அக்கினியாகிய நரக அக்கினியை பெற வேண்டும் என்றால் தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஆகவே மனிதன் நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும் போது தேவன் அவனை நேசிக்கிறார். அதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். சிலுவையை பாலமாக அமைத்தார். இயேசுவே வழியாக மாறினார். எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும். இதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். சுவிசேஷத்தின் சாரம் 1 கொரிந்தியர் 15:3-4 மனிதன் மனம் வருந்தி, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், எனக்காக நீர் பாடுபட்டு மரித்து உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வேத வசனத்தை கேட்டு ஜெபிக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு புதிய ஆவிக்குரிய தெய்வீக தன்மை உருவாகிறது. அதற்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே அவன் இயேசு சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியை தன்னுடையதாய் சொந்தமாக்கிக் கொள்கிறான். மறுபக்கத்துக்கு வந்து விடுகிறான். அவனுக்கும் தேவனுக்குள்ள உறவு புதுப்பிக்கப்பட்டு விட்டது. இயேசுவோடு ஒவ்வொரு நாளும் அவன் உறவாட முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பை விட்டு நீங்கி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு நல்லா இருக்கு. கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் கரங்களை தட்டுவோமா?
இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு யோசிக்கவே கூடாது. பல முறை இதை யோசிக்கும் போது ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் இன்னும் ஆழமாக விளங்கிக் கொள்ள முடியும். அது ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குகிறது. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இங்கிலீஷ்ல ஏன் அப்படி இருக்கணும்னா, டு grow up in salvation, ரட்சிப்பின் அனுபவத்தில் வளர்றதுக்காக நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இல்லை. பிரதானமானது ரட்சிப்பின் அனுபவத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளரும் போது ஆசீர்வாதங்கள்லாம் நம்மை பின்தொடர்ந்து வரும். Praise the Lord. நன்மையும் கிருபையும் பின்தொடருங்கள். ஒவ்வொரு நாளும் வசனம் இருக்கா? இல்ல. நன்மையும் கிருபையும் பின் இயேசுவை பின்பற்றணும் இருக்கு. Praise the Lord. நாம் ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றினால் நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மையும் கிருபையும் தொடர்னா, நன்மைனா நமக்கு பிடிச்சது, கிருபைனா நமக்கு பிடிக்காதது, நம்மை வேதனைப்படுத்துறது வந்தாலும் அதையும் ஏத்துக்கிட்டு போறதுக்கு பேர் தான் கிருபை. Praise the Lord. நம்ம எல்லாம் ஃப்ளைட்ல வந்திருப்போம். ஒரு மாதிரி ஒரு சீட்டில் கிடைச்சிச்சு. நல்ல சீட்டு வேணும் ஜோம் பண்ணியிருப்போம். அப்போ கிடைச்சா அது நன்மை. நமக்கு பிடிக்காத ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. அப்போ அங்கேயும் சந்தோஷமா, ஓகே இன்னைக்கு தானே கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். பல முறை நல்ல சீட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு பேர் என்னது? கிருபை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Praise the Lord. இது கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க கை தட்டுங்க. அதாவது விளங்க ஆரம்பிக்குது. Praise the God. அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த ரோமர் நிருபத்தில் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். ரட்சிப்பு என்பது நம்முடைய முயற்சினால் அல்ல, அது தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த ஒரு பெரிய செயலினாலே. அவர் மரித்தார், அவ்வளவுதான். ஆனால் ஒரு பெரிய செயல் நடைபெற்றது. நம்மை, உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், விசுவாசிக்கிறவர்களை, மனம் திரும்புவர்களை தேவனோடு இணைக்கும் ஒரு வேலை, ஒப்புரவாக்கும் ஒரு பெரிய வேலை. அதை விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுறோம். ஆனால் ரட்சிப்புனா என்ன என்றால் நீதிமானாக்கப்படுதல். இந்த வார்த்தை கொஞ்சம் விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. அதை பற்றி நான் உங்களோட கூட கொஞ்ச நேரம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம பாடலாம் செய்கிறோம். நான் சொல்கிற வார்த்தை எல்லாம் நமக்கு தெரியும். பாடல்களில் பாடியிருக்கோம், பாடிட்டு இருக்கோம். வசனங்களை நம்ம மனப்பாடமாக படிச்சிருக்கோம், மறந்துட்டா கூட வாசித்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அதை விளக்கி சொல்கிறேன். இந்த இடத்துல நீதிமானாக்கப்படுதல் சொல்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாருன்னா, ஒரு கோர்ட் சீன், அதாவது நீதிமன்ற காட்சி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த நீதிமன்றத்தில் ஒருத்தர் மேலே குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கப்படுது, சாட்சி சொல்லப்படுது. நீதிபதி குற்றவாளின்னு தீர்க்கிறார், குற்றம் செய்தான், அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் ஆச்சரியமா அந்த தண்டனை மாறி அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுது. குற்றம் செஞ்சான் பரவாயில்ல, ஆனால் மன்னிச்சிடலாம், அது ஒரு ஸ்டேஜ் தான். அவ்வளோதான் அவங்க செய்ய முடியும். சட்டம் அல்லது நியாயப்பிரமாணம் அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தண்டனை. ஒரு தண்டனை என்ன தண்டனை? நரகம். அந்த பாவத்தை அவர் மன்னிச்சிறார். அது மட்டும் இல்லை, நம்ம அவர் பார்க்கும்போது பாவமே செய்யாத மாதிரி பார்க்கிறார். Praise the Lord. இது விளங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ப முடியல. ஆனால் அதை தான் ஆண்டவர் செய்கிறார். அதுதான் நம்ம அதிகமாக ரோமர் நிருபத்தை அடிக்கடி வாசிக்க வேண்டும். இங்கே ஒரு காரியத்தை நான் நினைவு கூறுறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சென்னை பட்டணத்தில் சிறைச்சாலையில் சுப்பிரமணி என்ற ஒரு கைதி அடைக்கப்பட்டிருந்தான். அவன் தூக்கு தண்டனைக்காக காத்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் கொலைகளை செய்திருந்தான். அவனுக்கு தப்ப வழி இல்லை, மன்னிப்புக்கு வழி இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே பயங்கரமான ஒரு கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் இருந்ததினாலே சில கொலைகளை செய்து எல்லா சாட்சிகளோடு, அது சான்றோடு உறுதியாக்கப்பட்டு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டாச்சு. அவங்களெல்லாம் தனி செல், தனி அறையில் தான் அடைத்து வச்சிருப்பாங்க. அவன் தனி அறையில் இருந்தாலும் அதை பற்றி அவன் கவலையப்படல.
ஆனா அவனுக்காக அவனுடைய குடும்பத்தார் தெரிஞ்சவங்களாம் ரொம்ப போரா